வளைகுடா நாடுகளில் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. உலகின் மிக முக்கிய வர்த்தக நகரமான துபாய் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தை குறிவைத்து ஈரான் நடத்திய பயங்கரமான ஏவுகணை தாக்குதல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி, சமீபத்தில் ஒரே நாளில் ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 2 அதிபயங்கர பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 16 தற்கொலைப்படை ட்ரோன்களையும் அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்பு வானிலேயே இடைமறித்து அழித்துள்ளது. துபாயின் வானில் தெரிந்த இந்த வெடி சத்தங்கள் மக்களை பீதியில் உறைய வைத்தன. ஆனால் இது ஒரு நாள் கதை அல்ல. போர் தொடங்கியது முதல் இதுவரை அமீரகத்தை நோக்கி ஈரான் வீசிய ஏவுகணைகளின் எண்ணிக்கை நம்மை தலை சுற்ற வைக்கிறது. அமீரக பாதுகாப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி இதுவரை மொத்தம் 352 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 15 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 1789 ட்ரோன்களை அமீரகம் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியுள்ளது. இந்த புள்ளி விவரம் ஈரான் அமீரகத்தை எந்த அளவிற்கு வெறித்தனமாக தாக்கி வருகிறது என்பதை காட்டுகிறது. பெரும்பாலான ஏவுகணைகள் தடுக்கப்பட்டாலும் சில தாக்குதல்கள் அமீரகத்திற்கு துயரத்தையும் கொடுத்துள்ளன. நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்த 2 இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர். மேலும் 6 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும், சிறு காயங்கள் முதல் படுகாயங்கள் வரை சுமார் 161 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அமீரக அரசு வேதனையுடன் தெரிவித்துள்ளது. சுற்றுலா மற்றும் வர்த்தகத்தின் சொர்க்க பூமியாக திகழும் துபாயில் இப்படி தொடர்ந்து சைரன் சத்தங்களும் ஏவுகணை தாக்குதல்களும் நடப்பது அங்கு வசிக்கும் வெளிநாட்டினரிடையே, குறிப்பாக இந்தியர்களிடையே பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. ஈரான் தொடர்ந்து இப்படி அத்துமீறி தாக்குதல் நடத்தினால் பொறுமை இழந்து அமீரகம் என்ன மாதிரியான பதிலடி கொடுக்கும், வளைகுடா யுத்தம் இன்னும் எவ்வளவு தூரம் செல்லும் என்று உலகம் முழுவதும் பதற்றத்துடன் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது.